நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் TRY TMT கம்பிகள் உறுதியின் அடையாளம். புதிய தலைமுறை நேரில் நேருக்கு வணக்கம். இது அம்மன் TRY TMT முறுக்கு கம்பிகள் வழங்கும் வீடு சீசன் 2 நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவது விஷ்ணு பரத். மண் சார்ந்த வீடு அழகானது தான், ஆனால் அதுவே ஒரு இயற்கை சார்ந்த இடத்துல கட்டப்படும் போது இன்னும் அழகாகும். தற்சார்பு வாழ்க்கை முறை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்னா, நமக்கான உணவு, நமக்கான உடை, நமக்கான குடிநீர், நமக்கான மின்சாரம் எல்லாம் நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறது. இது ஒரு தனிநபராக பண்ணுறது கடினம். இதே குழுவாக இணைஞ்சு செயல்பட்டாங்கன்னா இதை சுலபமாக பண்ணலாம். கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற சாங்டிட்டி ஃபர்மைக்கு நான் வந்திருக்கேன். இந்த குழுவும் தற்சார்பு வாழ்க்கை முறையை கொண்டு வர முயற்சியில் இருக்காங்க. இந்த குழுவோட ஒரு 2 வித்தியாசமான விடத்தை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதோட ஹால் 20x14 இதோட அளவு. இங்கே தரைத்தளம் பொறுத்த வரைக்கும் அவங்க காஷ்மீர் வுட் டெக்ஸ்சர் இருக்கக்கூடிய ஒரு மேட் ஃபினிஷ் வெட்டிஃபை டைல் தான் போட்டிருக்காங்க. இது வெர்டிக்கல் டைல், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கிடைக்கும். அடுத்ததாக ரூஃபிங் பாருங்கள். ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் GI பைப்பில் ஃப்ரேம் பண்ணி மங்களூர் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இவங்க அந்த மங்களூர் டைல்ஸ் போட்டதில் இந்த டிசைன் பாருங்கள். அந்த டிசைன் அப்படிங்கிறத ஹிப் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ்வலாக மங்களூர் டைல்ஸ் வச்சு ஃப்ரேம் ரூஃப் தான் பார்த்துருப்போம். பட் இது ஹிப் ப்ரூஃப் அப்படிங்கிறது 4 பக்கமும் உங்களுக்கு ஒரு ஸ்லோப்பாக இறங்கும். இந்த ஹிப் ப்ரூஃப் டிசைன்லேயே அவங்க வெளிச்சம் வர்றதுக்காகவும் காற்று வெளியே போவதுக்காகவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேப் வச்சுருக்காங்க. அந்த காற்று வெளியே போவதுக்காக அந்த கவுல் டிசைனில் இருக்கக்கூடிய அந்த டைல் வச்சுருக்காங்க. வெளிச்சத்துக்காக அங்கே கிளாஸ் டைல் வச்சுருக்காங்க. இந்த 2 கிளாஸ் டைல் அப்படிங்கிறது இந்த ஹாலுக்கு மட்டும் வெளிச்சம் கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி இந்த ஹாலில் வெளிச்சம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைடு வால்லே பார்த்தீங்கன்னா கலர்டு கிளாஸ் வச்சுருக்காங்க. இங்கே 3 கலர் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கலர் கிளாஸ் தாண்டி அவங்க ஜன்னலுக்குமே ஒயிட் கலருக்கு பதிலாக கலர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர்டு கிளாஸ் தான் போட்டிருக்காங்க ஜன்னலுக்குமே. இந்த கலர்டு கிளாஸ் போட்டது என்ன அப்படின்னா, பகல் நேரத்தில் வெளியே வெயில் அடிக்கும்போது இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வெயில் உள்ளே வர்றது கூட அந்த கலரோட டின்ட்டோடு உள்ளே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நைட் நேரத்துலையும் வீட்டுக்குள்ளே லைட் போட்டிருந்தோம்னா அது வெளியிருந்து பார்க்கும்போதும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த கலர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு என்ட்ரான உடனே நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது இந்த பூஜா ஸ்பேஸ் தான். அழகாக சின்னதாக ஒரு பூஜா ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. இந்த வீடு நான் தான் பிளான் பண்ணது. சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் என்னோடய அம்மாவோட வீட்டில் தான் தங்கிட்டு இருந்தேன். அந்த வீடும் அப்பாவோட வீடும் எல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு பிளான் சுயம் போட்டு அப்படியே பிளான் பண்ண வீடு தான். கலர்ட் விண்டோ அது என்னோடய பேஷன். பழச வீட்டில் நான் சொல்கிற மாதிரி அம்மாவோட வீட்டில் இந்த மாதிரி கலர் விண்டோஸ் இருந்தது. அது ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தேன். எனக்கு பிடிச்ச கலர் இந்த ஹனி கலரு, அதனால அதை வாங்கி போட்டது கலர் விண்டோ. அந்த மாதிரி வாலோட சைடில் ஒரு கிளாஸ் பாக்ஸ் வச்சுருக்கேன். அப்போ லைட்டு வரும்போது உள்ள நல்ல பேட்டர்ன்ஸ், கலர் பேட்டர்ன்ஸ் வருவாங்க. அதனால் அந்த கிளாஸ் பாக்ஸ் வச்சுருக்கேன். அடுத்ததாக கிச்சன் பார்க்கலாம். இந்த ரூமோட அளவு பொறுத்த வரைக்கும் 10x14. இது ஒரு கிச்சன் கம் ஒரு டைனிங் ஏரியா கம் ஒரு ஒர்க் ஏரியா. ஏன்னா அந்த ரூமில் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் கிரானைட் தான் போட்டிருக்காங்க. ஷெல்ஃபுக்கும் கிரானைட் தான் போட்டிருக்காங்க. இந்த சைடு வால் பொறுத்த வரைக்கும் கிளாசி ஃபினிஷ் இருக்கக்கூடிய டைல்ஸ் போட்டிருக்காங்க. அது கிச்சன் டைல்ஸ் தான். உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் தரைத்தளம் பொறுத்த வரைக்கும் ஹாலில் என்ன தரைத்தளம் போட்டிருந்தாங்களோ அதே தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாருங்கள், இந்த சமையலறைக்குமே வெளிச்சத்துக்காக 2 கிளாஸ் டைல் போட்டிருக்காங்க. கவுல் டிசைன் வச்சுருக்காங்க, அதை புகை வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கேயுமே ஒரு கிராஸ் வென்டிலேஷன் இருக்குது. இங்கே ஒரு வெர்டிக்கல் விண்டோவாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஏன்னா கிச்சன் பொறுத்த வரைக்கும் நம்ம காற்றோட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த புகை பிடிக்கிறது இதெல்லாம் அந்த ஒரு மாதிரி கருப்பு கலரில் திட்டாக ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் தவிர்க்க முடியும். ஸோ அதுக்காகவே அவங்க 2 பக்கமும் ஜன்னல் வச்சு அழகாக அந்த காற்றோட்டம் இருக்கணும்னு பார்த்துருக்காங்க.
ஸோ அடுத்ததாக பெட்ரூம் பார்க்கலாம். இந்த வீட்டோட பெட்ரூம், இந்த பெட்ரூமோட அளவு பொறுத்த வரைக்கும் 16க்கு 14. இங்கே தரைத்தளம் மேட் ஃபினிஷ் வெட்ரிஃபைட் டைல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. சீலிங் பாருங்கள். சீலிங் பொறுத்த வரைக்கும் இதை பார்த்த உடனே ஒரு மெட்ராஸ் ரூஃப் மாதிரியான தாட்ஸ் எனக்கு வருதுபடுது. மெட்ராஸ் ரூஃப் கிடையாது, பட் இருந்தால் அது மாதிரி எனக்கு தோணுது. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் இங்கே பூச்சிகள் அதிகம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பூச்சிகளை அவாய்ட் பண்ணுறதுக்காக இவங்க காட்டு வேம்பு, இந்த காட்டு வேம்பு மரத்தை பயன்படுத்தி தான் அந்த சீலிங் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இது போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை பூச்சிகளால் அப்படின்னு சொன்னாங்க. To create a community which believe in love and care and those sort of emotions, our primary attention is to make the place green. And at the COVID time, when the lockdown started, after that we started focusing on creating living spaces, primarily focused on how to connect people and their lifestyle with an earthly, nature-based environment. இந்த வீட்டோட முன்கதவு மட்டும்தான் அவங்க ரீஃபர்பிஷ்டாக பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இந்த வீட்டில் இருக்க எல்லா கதவு, எல்லா ஜன்னலுமே வேங்கை மரத்தை பயன்படுத்தி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். ஸோ இங்கே அளவெடுத்து அதுக்கப்புறம் செஞ்சது தான். இந்த வீட்டோட சுவர் பொறுத்த வரைக்கும் அவங்க செங்கல் வச்சு தான் எழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே சிமெண்ட் பயன்படுத்தி தான் பைண்டிங்கும் பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வீட்டோட வெளியே அவங்க பைண்டிங்க்கு சிமெண்ட் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு செங்கலுக்கும் இன்னொரு செங்கலுக்கும் நடுவில் சிமெண்ட் கலவை தான் வச்சுருக்காங்க. ஆனால் பிளாஸ்டிங் பொறுத்த வரைக்கும் மட் பிளாஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த மட் பிளாஸ்டிங் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் அது பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அந்த சிமெண்ட் பிளாஸ்டிங்கை ஒப்பிடும்போது. இந்த மட் பிளாஸ்டிங்கோட கம்போசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். எம்சாண்ட் கூடவே நல்லா சலிச்ச மண் கூட ஒரே ஒரு சதவீதம் மட்டும் சிமெண்ட் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சிமெண்ட் பயன்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் பைண்டிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேச்சுரல் மெட்டீரியல்ஸ்லேயும் பைண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. ஆனால் என்னென்னா அதை கொண்டு வரதுக்கு நமக்கு 2லேருந்து ஒரு 3 மாதம் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம மிக்ஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு ஹெர்பல் ஒரு வாட்டராக இருக்கணும். அந்த ஹெர்பல் வாட்டர் தயாரிக்கிறது ஒரு 2-3 மாதம் ஆகும். ஸோ அந்த டைமை கட் பண்ணுறதுக்காக அந்த 1% சிமெண்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோட் பிளாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் மட் பிளாஸ்டிங் பொறுத்த வரைக்கும் கலர் நமக்கு ஈவனாக கிடைக்காது. ஒரு ஈவனாக கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக கரையாம்புத்துலேருந்து மண் எடுத்து அதை ஃபெவிகாலோட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈவனான ஒரு கலர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த வீட்டோட சுவர் பொறுத்த வரைக்கும் வெளியே மட் பிளாஸ்டிங், உள்ள சிமெண்ட் பிளாஸ்டிங் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மட் பிளாஸ்டிங் அப்படிங்கிறது வெளியே போட்டனால வெளியே இருக்க டெம்பரேச்சரை அது இங்கேயே அரெஸ்ட் பண்ணிடும், உள்ளே விடாது. இந்த வீட்டோட ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் லோட் பியரிங் ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்காங்க. அதுவும் 4 அடி டெப்த்துக்கு உள்ளே போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே பேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் ஒரு 2.5 அடியும் போக போக 3 அடி வரைக்கும் அந்த பேஸ்மெண்ட்டோட ஹைட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இந்த பிளாட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு அன்ஈவனான பிளாட். அது ஈவனான பிளாட் அப்படின்னா நமக்கு ஒரே மாதிரியான மெஷர்மெண்ட்டில் போடலாம். இது அன்ஈவனால் எங்கே தேவையோ அதை அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சிட் அவுட்டில் இருக்கேன். இந்த இடம் சிட் அவுட் கம் ஒரு வராண்டா அப்படின்னு சொல்லலாம். அதில் இந்த சிட் அவுட் பொறுத்த வரைக்கும் இந்த தரைத்தளம் வெட்ரிஃபைட் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. கூரையோட ரூஃப் ஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக மரத்தூண் 4 இருக்குது. இது உங்களுக்கு பார்த்தாலே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது செட்டிநாடு ஆர்கிடெக்சரோடைய ஒரு பிரதானமான தூண் அப்படின்னு சொல்லலாம். ரீஃபர்பிஷ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட முன் கதவு பொறுத்த வரைக்கும் இதுவுமே ரீஃபர்பிஷ் பண்ணப்பட்ட ஒரு செட்டிநாடு ஆர்கிடெக்சரில் இருக்கக்கூடிய ஒரு கதவு டிசைன் தான். ஓவரால் அந்த வீட்டோட கூரையை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12 தூண்கள் இருக்குது. அந்த 12ல் சிட் அவுட்டில் நம்ம 4 மரத்தூண் பார்த்தோம். மீதி 8மே கல் தூண் தான். இந்த கல் தூண் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 விதமாக அந்த கல் தூண் பண்ணுவாங்க. ஒன்று ரேண்டம் ரபிள் அப்படின்னு ஒரு டெக்னிக்கில் பண்ணுவாங்க. ரேண்டம் ரபிள் அப்படின்னா கல் எல்லாமே ரேண்டமாக இருக்கும். ஆனால் இந்த தூண் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக கட் பண்ணி எடுத்து நீட்டாக பேக் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த டெக்னிக் பொறுத்த வரைக்கும் இது வெளியிருந்து பார்க்குறவங்க சில வேளை உள்ள செங்கல் வச்சு கட்டிட்டு மேலே கிளாடிங் டைல் ஒட்டிட்டாங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் இது கிளாடிங் கிடையாது, இது உண்மையான கல் தான். அதை அவங்க அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. பைண்டிங்க்கு சிமெண்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோடைய மின்சார தேவைக்கு சோலார் பேனல் அங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே தெரியுது பாருங்கள். இந்த சிட் அவுட்டில் இருக்கக்கூடிய இந்த ரூஃபிங்கில் பார்த்தீங்கன்னா
ஒரு 6 கிளாஸ் டைல்ஸ் வச்சுருக்காங்க. 3 கிளாஸ் டைல் இந்த பக்கமும் மீதி 3 கிளாஸ் டைல் இந்த பக்கமும் வச்சுருக்காங்க. இந்த கிளாஸ் டைல் பொறுத்த வரைக்கும் இதுவுமே 2 விதமாக இருக்குது. 2 விதமாக இந்த சென்ஸ் நமக்கு கிளாஸ் டைலாகவே வெளியே அவைலபிளாகவும் கிடைக்கிது. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க மனையிலே இவங்க அந்த மங்களூர் டைல்ஸ் எடுத்து அதை கட் பண்ணி அதுக்குள்ளே கிளாஸ் வச்சு சிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இவங்களும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மனையிலே பண்ணுறது என்ன ப்ளஸ் அப்படின்னா, ஒருவேளை நமக்கு கிளாஸ் பிளேட் பத்தாமல் போச்சு அப்படின்னா கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் பிளேட் போட்டது அப்படிங்கிறது இந்த சிட் அவுட்டில் எப்போவும் வெளிச்சம் இருக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். 2 பக்கமும் சின்னதாக ஒரு குளம் இருக்குது. உங்களுக்கு சொல்லப்போனால் இப்போ நான் நிற்கிறது சிட் அவுட் அப்படிங்கிறத விட குளத்துக்கு நடுவில் ஒரு பாலத்தில் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. இந்த வீட்டில் இவங்க பயன்படுத்தின பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய பொருட்களும் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம மேங்களூர் டைல்ஸாக இருக்கட்டும், இல்லை கல்லாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த தூணாக இருக்கட்டும், இதெல்லாமே பழைய பொருட்கள் லிஸ்ட்டில் வரும். புதுசாக உள்ள வெட்ரிஃபை டைல்ஸையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ 2 சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தான் அந்த வீட்டை அவங்க கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் 1400, ஆன செலவு 29 லட்சம் ரூபா. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம வீடு நிகழ்ச்சியில் ஒரு ஏ ஷேப்பில் ஒரு கிளாஸ் வீடு பார்த்தோம். அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட இன்னொரு ஏ ஃப்ரேம் வீடு பார்க்க போகிறோம். இந்த வீடு அந்த வீட்டிலேருந்து எப்படி மாறுபட்டுருக்குங்கிறத பார்க்கலாம். வீட்டோட காம்பவுண்ட் கதவு பாருங்கள், ரீயூஸ் பண்ண எம்எஸ்ல மூங்கில் வச்சு பின்னிருக்காங்க. ஸோ பார்த்தாலே ஒரு பழைய ஃபீல் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த காம்பவுண்ட் சுவருக்கு பதிலாக வேட்டிலோன் டோம்னு சொல்லப்படுற ஒரு பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேட்டிலோன் டோம்னா இந்த மாதிரி அடுக்கிறது தான் வேட்டிலோன் டோம்னு சொல்லுவாங்க. மண் வச்சு அப்ளை பண்ணி பூசுவாங்க. அப்படி பூசினாங்க அப்படின்னா அதை ஒரு சுவராகவே பயன்படுத்துவாங்க. ஸோ இங்கே பூசலை, ஜஸ்ட்டு அடுக்க மட்டும் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக வீட்டுக்கு போகிற சின்ன பாத்வே, அதில் கல்லை வச்சு ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க, சிமெண்ட் மிக்சர் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஏ ஸ்ட்ரக்சர் வீடு. இந்த வீட்டோட ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் லோட் பேரிங் ஃபவுண்டேஷன் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லோட் பேரிங் ஃபவுண்டேஷனில் கல்லுக்கு பதிலாக காங்கிரீட் பிளாக்ஸை வச்சு அவங்க ஃபவுண்டேஷன் எழுப்பியிருக்காங்க. இந்த வீட்டோட ஒரு காமன் லிவிங் ஏரியா வித் ஓப்பன் டைனிங் ஹால் வித் ஓப்பன் கிச்சன். இந்த காமன் லிவிங் ஏரியாவோட தரைத்தளம் பொறுத்த வரைக்கும் பாலிஷ்டு காங்கிரீட் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க. இந்த பாலிஷ்ட் காங்கிரீட் ஃப்ளோரிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஸ்பேஸாக இருந்தது அப்படின்னா அது போடுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசு. ஒரு சின்ன இடமா நம்ம போடும்போது அந்த கார்னர்ஸ்லாம் நம்ம கரெக்டாகிட்டு கவனிக்க முடியாது. ஸோ கார்னர்ஸ்லாம் நம்ம மேனுவலாக தான் பண்ண முடியும். பட் மேனுவலாக பண்ணும்போது மிஷின் கொடுக்குற ஃபினிஷ் வந்து அந்த கார்னர்ஸ் கொடுக்காது. இங்கே பாருங்கள், மைல் ஸ்டீல் ஏ ஃப்ரேம்க்கு அவங்க போட்ட மைல் ஸ்டீல் தான். உள்ளனால நமக்கு தெரியுது, வெளியே தெரியலை. இந்த மைல் ஸ்டீல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லோட் பேரிங் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பிளிந்த் பெல்ட் போடுவாங்க. 2 சைடும் ஷட்டர் வச்சு போடுவாங்க. 2 சைடும் ஷட்டர் வச்சுட்டு நடுவில் டிஎம்டி கம்பி வைப்பாங்க. அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக கம்பி கட்டுவாங்க. ஸோ அந்த கம்பி கட்டும்போது இந்த மைல் ஸ்டீலை அது கூடவே சேர்த்து வெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அவங்க காங்கிரீட் போட்டாங்க. ஸோ இது டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா பிளிந்த் பீமோட சப்போர்ட்டில் தான் இது நிற்கிது. அது ரொம்பவே நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இந்த கிச்சன் கேபினெட் பாருங்கள், கிச்சனோட ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் கிரானைட் தான் போட்டிருக்காங்க. இது மாடலர் கிச்சன் தான், பட் சிம்னியில் ஒரு காம்பேக்டான கிச்சன். அதுலேயும் இந்த கிச்சன் கேபினெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தா ஏதோ ஷீட் ஒட்டின மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது ஷீட் கிடையாது, இது பெயிண்டிங். இந்த தரைத்தளத்தை மேட்ச் பண்ணுறதுக்காக அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இங்கே நல்லா காம்பேக்டான ஒரு சின்ன பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட். இங்கேயும் தரைத்தளம் பொறுத்த வரைக்கும் அதே பாலிஷ்டு காங்கிரீட் ஃப்ளோரிங் தான் அவங்க போட்டிருக்காங்க. Plot was actually small and we decided to construct only the small triangle space here, and from that is how the shape of the structure came. There is no difference between a wall and a roof. So that was the main challenge in working out on this kind of works. The main structure is fabricated with MS, and the material which is used for roofing is thatch.
and the other blocks, masonry blocks, are being used just for partition, and mud plastered over it to merging with the surrounding and plants and all. And then the landscape used here is tropical landscape with tropical plants, and we have a fish pond and swimming pool nearby with this project. And the ceiling material that used inside this is Canadian pine wood with Taganrog panels. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டு எம்எஸ் ஸ்டீலில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. படிக்கு பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ண மரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் வித் ஒரு பால்கனி. ஃபஸ்ட்டு பால்கனி பார்த்துடலாம். இந்த பால்கனியில் இருக்க ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் இதுவுமே மறுபயன்பாடு செய்யப்பட்ட மரம் தான். அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே லெவல் ஆஃப் மரம் தான். பட் இது வெளியே இருக்கிறனால சீக்கிரமாக கலர் மங்கிடுச்சு. இது இன்டோரில் இருக்கனால இது அந்த அளவு கலர் மங்கலை. அடுத்ததாக அந்த பெட் பக்கத்திலே இன்னொரு சின்ன பால்கனி இருக்குது. பட் இந்த பால்கனிக்குள்ளே நம்ம போக முடியாது. ஏன்னா இது ஒரு ஸ்விங்கிங் லவுஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இதில் நடக்கலாம் முடியாது, பட் அப்படியே படுக்கலாம். இந்த மாதிரி ஏ ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கக்கூடிய பெரிய பெனிஃபிட் என்னென்னா ஆட்டிக் ஸ்பேஸ் நம்ம நிறைய பண்ணலாம். ஸோ இங்கும் இந்த ஆட்டிக் ஸ்பேஸில் குழந்தைங்களுக்கான ஒரு பெட்ரூமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு ரெக்ட்ராக்டபிள் லேடரும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன காம்பேக்டான இடத்துல இந்த ரெக்ட்ராக்டபிளாக இருக்கக்கூடிய லேடருங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் தான். குழந்தைங்களுக்கு எப்படி கட்டி கொடுத்தா அவங்க கீழே வரவே மாட்டாங்க. அழகாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக அந்த வீட்டோட சீலிங் பொறுத்த வரைக்கும் அவங்க கெனேடியன் பைன் வுட் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கெனேடியன் பைன் வுட் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இது கட்டுமானத்துக்கு ரொம்பவே உகந்த பைன்வுட் வெரைட்டியில் ஒன்று. மொத்தம் 123 பைன்வுட் வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இந்த கெனேடியன் பைன்வுட் தான் அதிகமாக எல்லாருமே இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படுத்துவாங்க. இது பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்லாக் கற்கள் மாதிரி ஒரு கல் இன்னொரு கல்லும் லாக் ஆகிற மாதிரி இது டங் அண்ட் க்ரூ மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒரு பைன் வுட் அந்த பிளாங்க்கும் இன்னொரு பிளாங்க்குமே வந்து லாக் ஆகிக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. சொல்லப்போனால் இது சைனஸ், ஹெட்ஏக் இதுக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பழைய வீடுகளில் உப்பு வெளியே வரும்ல, அந்த மாதிரி இதிலேருந்து எண்ணெய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை ட்ரீட் பண்ணும்போது இதுலேருந்து மாய்ச்சரை மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த எண்ணெயை எடுக்க மாட்டாங்க. அப்படி எண்ணெய் எடுக்காமல் இருக்கனால இது லாங் லைஃப் வரும். அதே நேரத்தில் அந்த எண்ணெய் வரது ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லியிருந்தாங்க. இந்த வீடு முழுவதுமே பார்த்திங்கன்னா அந்த பைன்வுட் போட்டது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ப்ரீத்திங்காகவும் பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா மற்றபடி சில மரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீத்திங்க்கு சில கஷ்டம் தரும். அந்த மரத்தோட ஸ்மெல் நிறைய பேருக்கு ஒத்துக்காது. பட் இந்த பைன்வுட் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வீட்டோட சைட் வால் இல்லைனா அதை ரூஃபிங்னு சொல்லலாம். ரூஃபிங் சொல்லதான் கரெக்டாக இருக்கும். இது பொறுத்த வரைக்கும் தேட்ச் ரூஃப் பண்ணியிருக்காங்க. இந்த தேட்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலில் விளையிற ஒரு புல் தான். இது இந்த ரூஃபிங்காகவே அந்த கூரை மேய்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்குமே இது அதிகமாக பயன்படுத்துவாங்க. நம்ம கிராமங்களில் கூட பார்க்க முடியும். ஸோ இந்த தேட்ச் ரூஃப் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, லிமிட்டேஷன் சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, அது தரையிலேருந்து நம்ம இதை கொண்டு வர முடியாது. ஏன்னா தரையிலேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அதில் பூச்செல்லாம் இது அரிச்சதுன்னா இது சீக்கிரமாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிரவுண்ட்லேருந்து ஒரு 3 அடி உயரம் வரைக்கும் அவங்க ஃபெரோ சிமெண்ட் பயன்படுத்தியிருக்காங்க. ஃபெரோ சிமெண்ட்டை வச்சு அதுக்கு மேலே மண்ணால் பிளாஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபெரோ சிமெண்ட் 3 அடிக்கு யூஸ் பண்ண காரணம் என்னென்னா, இந்த தேட்ச் ரூஃபை நம்ம கிரவுண்டுக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது தான். அந்த ரூஃபிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஏ ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருக்காக அவங்க மைல்டு ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மைல்டு ஸ்டீல் அப்படிங்கிறது வெளியே யூஸ் பண்ணுறதுங்கிறது நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா சீக்கிரமாக துரு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக. பட் அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை வந்து தள்ளி போடலாம். இவங்க அதுக்காக ப்ராப்பராக ப்ரைமர் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எனாமல் கோட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. அந்த மைல்டு ஸ்டீல் அப்படிங்கிறது இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டீல் போகுது, அந்த எண்டில் ஒரு ஸ்டீல் போகுது. இந்த 2 ஸ்டீலுமே இந்த லோட் பீரிங் ஃபவுண்டேஷனுக்கு மேலே வரக்கூடிய அந்த பிளிந்த் பெல்ட்டில் வரக்கூடிய அந்த டிஎம்டி கம்பியில் சேர்த்து வெல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏ ஃப்ரேம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இதோட முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இந்த லிவிங் ஏரியாவில் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் அந்த லிவிங் ஏரியா பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்ட அந்த லிவிங் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைடு வால் அப்படிங்கிறது எம்எஸ் ஸ்டீலை வச்சு ஃப்ரேம் பண்ணி கண்ணாடி தான் போட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண இந்த லிவிங் ரூமுக்கு மேலே தான் அந்த பால்கனி இருந்தது.
ஸோ இந்த மாதிரி ஒரு பால்கனியாகவும் நல்லா இருந்ததை தாண்டி நீங்கள் இந்த லிவிங் ரூமுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணல அப்படின்னா ஸ்பேஸ் ரொம்பவே சின்னதாக இருந்திருக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணனால நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. இந்த வீட்டோட பிளாஸ்டிங் பொறுத்த வரைக்கும் முழுக்க மட் பிளாஸ்டிங் தான் பயன்படுத்தியிருக்காங்க. சுவர் எழுப்புதலுக்கு அவங்க காங்கிரீட் பிளாக்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. பைண்டிங்குமே சிமெண்ட் தான் பயன்படுத்தியிருக்காங்க. பட் அதுக்கு மேலே உள்ள அந்த பிளாஸ்டிங்கிறது அவங்க ஃபுல்லாகவே மட் பிளாஸ்டிங் தான் போயிருக்காங்க. அந்த மட் பிளாஸ்டிங்கில் இவங்களோட கம்போசிஷன் என்ன அப்படின்னா, முதல்ல ரெட் சாயில், அதுக்கப்புறம் எம்சாண்ட், கூடவே ஒரே ஒரு % மட்டும் சிமெண்ட், இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் மட் பிளாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மட் பிளாஸ்டிங் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் வெளியே பண்ணுறதுல இருக்க பெரிய பெனிஃபிட் என்னென்னா, வெளியே இருக்க டெம்பரேச்சரை அந்தளவு உள்ளே விடாது, இதுவே ரெசிஸ்ட் பண்ணிடும். உள்ளே பொறுத்த வரைக்கும் உள்ளேயுமே இவங்க மட் பிளாஸ்டிங் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க மண் சார்ந்தும் மரம் சார்ந்தும் தான் அதிகமான விஷயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஃப்ரேமுக்கு மட்டும்தான் மைல் ஸ்டீல் போட்டிருக்காங்க. இந்த வீட்டோட ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1200, ஆன செலவு 25 லட்சம் ரூபா. இந்த வாரம் பார்த்த 2 வீடுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி பல வித்தியாசமான வீடுகள் நம்ம வீடு சீசன் 2 நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர வாரங்கள் காத்துட்ருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், ஆதரவு தாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட பிடி பிரைம் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே, நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் விஷ்ணு பரத். டேக் கேர் அண்ட் பாய். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் TRY TMT கம்பிகள் உறுதியின் அடையாளம்.